இடத்த காமிக்கிறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பறவைகள் உட்காந்து பார்த்தீங்களா? எவ்வளோ பறவைகள், எத்தனை பறவைகள், எவ்வளோ அழகான உயிரினங்கள். சைக்கிளர்ஸ், இது சைக்கிளிங் ட்ராக்குங்க. அல் குத்ரா பக்கத்தில் உள்ள சூப்பரான சைக்கிளிங் ட்ராக்கு. எவ்வளோ சூப்பராக போகிறாங்க பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? ஏரியாலாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நல்லா அற்புதமான இந்த பாருங்கள் ஒரு 2 வாத்து ஓடிட்டு, 2 வாத்து தெரியுதா அந்த இடத்துல? பெருசாகனா தெரியும்னு நினைக்கிறேன். ஹாய், குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல்லா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு சனிக்கிழமை காலை இல்லை ஆஃப்டர்நூன். ஆக்சுவலாக மணி இப்போ வந்து 2:40 ஆகுதுங்க. சரி, வின்டர் வெதர் சூப்பராக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. எப்போவுமே ஒரே மாதிரியாக யோசிக்கிறத விட கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம். அதுக்காக ரொம்ப லாங் ட்ரைவ் போகணுன்னு ஒரு பெருசாக லாங் ட்ரைவ் போக ஆசையாக தான் இருக்குது. பட் லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தோன்னு வச்சிங்களேன், 1 ஃபுல் டே எடுத்துருது. ஆக்சுவலாக மற்ற வேலைகள்லாம் நிறையா வந்து டிலே ஆகிடுது. பக்கத்துலேயும் போகணும், அதே சமயம் புது இடத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்த இடம் தான் இப்போ நான் போயிட்டுருக்கிற இடம். அந்த இடத்தோட பேர் அல் மர்மம் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறாங்க. இங்கே உள்ள துபாயிலேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தொலைவில் துபாயினுடைய சிட்டி பஸ்லிங் எதுவுமே இல்லாமல், ஆள் அரவமே இல்லாமல் சூப்பராக ஒரு கன்சர்வ் பண்ணப்பட்ட ஒரு கன்சர்வேஷன் சென்டர். வைல்ட் லைஃப்ங்க, ஃபுல் ஆஃப் அனிமல்ஸ், பேர்ட்ஸ். சூப்பரான ஒரு இடம். அங்கே உள்ளார போயிட்டுருக்கோம். போகிறதுக்கு உள்ளார அங்கேருந்து ரூட்டை, அதாவது துபாய் அலைன் ரோட்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் வந்து அங்கேருந்து அபுதாபி லபாப் ரோடை பிடிச்சி அது உள்ளார வந்து அங்கேருந்து அல் குத்ரா ஸ்ட்ரீட்டை பிடிச்சி உள்ளார வந்து அதுக்கப்புறம் சேஹல் சபா சீனிக் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு 4வது ரோடு. பட் ஒரு சூப்பரான ஒர்த்தான ஒரு ஏரியா. அங்கே நீங்கள் எல்லாருமே வரலாம், துபாயில் உள்ளவங்க. இதுக்கு பக்கத்தில் முக்கியமான இன்னொரு இடமும் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அல் குத்ரா லேக் அல்லது லவ் லேக்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் துபாயில். ஓகேங்களா? துபாயினுடைய நகரத்தினுடைய தள்ளுமுள்ளுகளிலிருந்து ரொம்ப அமைதியான அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு கிறிஸ்டைனான ஒரு இடம். ஆக்சுவலாக மேன்மேடு தான், சூப்பராக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் இங்கே நான் போயிட்டுருக்கிற அல் மர்மம் கன்சர்வேஷன் ரிசர்வ். இங்கே பாருங்கள், அந்த பக்கத்தில் போயிட்டுருக்கிறப்போ அப்படியே நான் இறங்கினேங்க. போயிட்டுருக்கிறப்போவே ஒரு சீனிக் ஏரியா ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள், இந்த ஏரியாலாம் பாருங்கள். ஆக்சுவலாக மரங்கள்லாம் நட்டு இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நேர்த்தியாக பறவைகளுடைய கிரீச்சொலி கேட்குது. உங்களுக்கு கேட்குதா தெரியல. வாங்க அந்த ரோடை நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக சைடில் ஃபுல்லாக சீனிக் ஏரியாவாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பாருங்களேன், இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பளிர்னு ஒரு சூப்பரான ஒரு சனி டே. ஆக்சுவலாக டெம்பரேச்சர் ஒரு 22, 23, 25 டிகிரி செல்சியஸுக்கு உள்ளார தான் இருக்குங்க. பாருங்கள் ரோடு பார்த்தீங்களா? அது அதர் சைடுக்கு போய் நான் அங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு. இருங்க, இது சன் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. இருங்க, இந்த ரோடு அந்த சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு தெரியும். அந்த காமிக்கிறாருங்க ஏரியா பாருங்கள். இங்கே பாருங்கள், நிறைய கார்கள்லாம் வந்துகிட்ருக்கு. அமைதியான ரோடுங்க. ஸ்பெஷலி இங்கே அல் குத்ரா ஸ்ட்ரீட்டுக்கு வர்றவங்க, ஓகேங்களா, இந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண வர்றவங்க தான் இங்கே வர்றாங்க. ஆக்சுவலாக நான் அங்கே வர்ற வழியிலேயே வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் அபவுட்டில் அல் குத்ரா லவ் லேக் நேராக போகணும். இது வந்து பிரிஞ்சு ஒரு 12 கிலோமீட்டர் உள்ளார போகுது. போகிற வழியிலே அழகாக இருந்ததா, அதனால் இறங்கி கேப்சர் பண்ணுறேன். உள்ளார போய் என்ன இருக்குன்னு ஃபர்தராக பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறைய தகவல்களை நான் அங்கே போய் சொல்கிறேன். சரிங்களா? வாங்க உள்ளார போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்தேங்க. வர்றப்போ சைடில் இங்கே பாருங்கள், சைக்கிளர்ஸ், இது சைக்கிளிங் ட்ராக்குங்க. அல் குத்ரா பக்கத்தில் உள்ள சூப்பரான சைக்கிளிங் ட்ராக்கு. எவ்வளோ சூப்பராக போகிறாங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் வந்து இங்கே வந்து சைக்கிளிங் ஹாபியாக உள்ளவங்க வந்து இங்கே வருவாங்க. ஆக்சுவலாக பெரும்பாலும் இந்த சைக்கிளிங் ட்ராக் வந்து துபாயில் ரொம்ப ஃபேமஸானதுங்க. இங்கே நிறைய வெள்ளைக்காரங்க மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்காங்களோ, சைக்கிளிங்கில் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்களோ, அவங்க எல்லாம் இந்த மாதிரி பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழகாக க்யூட்டாக போகிறாங்க பார்த்தீங்களா? எல்லாம் ப்ரொஃபஷ்னல் பைக்கர்ஸ், ப்ரொஃபஷ்னல் சைக்கிளிங் பண்ணுறவங்க. ஏரியா பாருங்கள் எவ்வளோ கொள்ளை அழகோட. துபாயில் தான் இருக்குமா, எவ்வளோ மரம், அடர்த்தியான மரம், எவ்வளோ அழகான. இது வந்து ஃபுல்லாக இந்த பாதை சைக்கிளிங்காக உள்ளது. இங்கே நம்ம கார்லாம் வச்சுட்டு போகக்கூடாது. ஆக்சுவலாக இந்த பாருங்க, இன்னொரு குரூப் வருது, அதையும் நம்ம பார்ப்போமா? ஏரியாவே ரொம்ப கண்குள்ளாக காட்சியாக இருக்கேன். பாருங்கள், அடுத்த குரூப் வருது. ஐவா, ஸோ ஸ்வீட். அப்படிங்களா? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழகாக போகிறாங்க பாருங்கள். வேறு லெவல் இல்லைங்களா? பயங்கரமான ஒரு ஆம்பியன்ஸை உண்டாக்குது. ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியருங்க, நல்ல வெதரு, சூப்பரான வெதரு. அப்புறம் என்ன வேணும்? ஆக்சுவலாக இந்த ஏரியா குறிப்பாக இங்கே நிறுத்தினதுக்கு காரணம், இந்த மரம்
இந்த ரவுண்ட் அபவுட்லேருந்து வர்றப்போ அழகாக மரங்கள் வரிசையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு 10லேருந்து 20 கிலோமீட்டர் இருக்குது. அவ்வளவு கட்டுக்கோப்பான மரங்கள் அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அதை காமிக்கிறேன். துபாயில் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது பாருங்கள், நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க. பாருங்கள், அடுத்து சைக்கிளர்ஸ் பைக்கர்ஸ் போயிட்டு தான் இருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவல் இல்லை, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இருங்க, இது கொஞ்சம் ஜூம் பண்ண முயற்சி பண்ணுறேன். பார்த்தீங்களா, செம இல்லை? ரோடு இதுதாங்க, சைடில் ரோடு பாருங்கள். ரோட் சைடு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த ரோடு வழியாக தான் இது வந்து அல்குத்ரா ஸ்ட்ரீட், அல்குத்ரா ரோடு. நீங்கள் வர்றப்போ சைடில் அதர் சைடில் வந்து நம்ம வாகனத்தை நிறுத்திட்டு இந்த அதர் சைடில் தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்தேன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய உள்ள அந்த வீடியோ கிளிப்பு. பட் இந்த சைடில் வந்து ஒரு பேரிகேட் மாதிரி போட்டிருக்காங்க. என்ன காரணம்னா இங்கே சைக்கிளிங் ட்ராக் இருக்கிறதுனால அவங்க வந்து அதை யாரும் காரை போட்டுட்டு வந்து சைடில் அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கே இந்த பேரிகேட் அதை காமிக்கிறீங்களா? எப்படி இருக்குது சொல்லுங்கள்? துபாயினுடைய வேறு ஒரு டைமென்ஷன். துபாய் மாதிரியே இருக்குது, ஆளாரமே இல்லாமல். என்னமோ நீங்கள் ஊட்டிக்கு பக்கத்தில் மேட்டுப்பாளையம், குன்னூர் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கூல், நல்ல டெம்பரேச்சரு. இங்கே பாருங்கள், மக்கள் சாலைகளில் வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், ஒரு நபர் ஓடிட்டு இருக்காரு பாருங்கள். இங்கே வெள்ளைக்காரர் தான் அவர். நிறைய பேர் இந்த மாதிரி இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஃபிட்னஸை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் பேரிகேட்னு நான் சொன்னேன். இது வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ இந்த ரோடு போகிற வரைக்கும் இருக்குங்க. பார்த்தீங்களா, இந்த ஏரியா ஃபுல்லாக காமிக்கிறேன். வேறு லெவல் அல்குத்ரா ஸ்ட்ரீட். இது வந்து நீங்கள் போகிறப்போ லவ் லேக், அல்குத்ரா லேக்குக்கெல்லாம் போகிறப்போவே இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் யாரும் இறங்கி பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து போகிற இடம் அல்குத்ரா லேக், எந்த லேக்கோ இல்லை அல் மர்மூம் சென்டர் எதுவாக இருந்தாலும் போகிற இடத்தை விட, போய் சேரும் இடத்தை விட போகின்ற இடங்களில் உள்ள அழகுகளை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? மணி இப்போ எத்தனை ஆகுதுன்னா ஒரு 3:15 ஆகுதுங்க. சரிங்களா? ஓகே கேஸ், அழகான மர நிழலுங்க. இங்கேயே ஒரு கைத்து கட்டில் மாதிரி இருந்தால் போட்டு படுத்துடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் தான் வருது. ஆக்சுவலாக ஒரு அழகாக ஒரு சேர் மாதிரி இருந்தாலும் போட்டு உட்காந்துடலாம் அழகாக. இந்த சைடில் நீங்கள் பாருங்கள், சேரை போட்டு உட்காந்து அப்படியே அழகாக அந்த ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. வெதர் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து ஒரு 22லேருந்து 24 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம். 25க்குள்ளார தான் இருக்கும் ஓவராலாக. சரிங்களா? எப்படி இருக்கு சொல்லுங்கள்? திருப்பியும் சைக்கிளிங் ட்ராக்கு வந்துட்டேன். ஓகே கைஸ், அப்படியே போயிட்டு பக்கத்தில் வேறு என்ன இடங்கள் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. சரிங்களா கைஸ்? அல் மர்மம் கன்சர்வேஷன் ரிசர்வ் உள்ளார வந்துட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய பரந்த ஏரியான்னு பாருங்கள். ஏகப்பட்ட ஷ்ரப்ஸ், இந்த மாதிரி புதர் வகையை சேர்ந்த தாவரங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவல் இல்லைங்களா? ஆளரவமே இல்லாமல். பட் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. இந்த அல் மர்மம் கன்சர்வேஷன் ரிசர்வ் அல்குத்ராவில் இருக்கிற இந்த ஏரியாவில் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்குத்ரா லேக், லவ் லேக் இந்த மாதிரியான முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. இதை பற்றி ஒரு தகவல்களை சொல்லிவிட்டு அப்படியே இந்த ஏரியாவே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அல் மர்மம் கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்துங்க துபாயில் மொத்த பரப்பளவில் 10ல் ஒரு பகுதி, 40 ஹெக்டேர் பரப்பளவுடையதுங்க ஏரியா. ஓகேங்களா? இது வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வைல்ட் லைஃபுக்கு, பயோடைவர்சிட்டிக்கு ஹேவன், இருப்பிடமாக இருக்குது. பல பறவைகள், 150க்கும் மேற்பட்ட மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ், வெளிநாடுகள்லேருந்து வலசை போகும் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 200க்கும் மேற்பட்ட எண்டமிக் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கே உரித்தான இந்த அமீரகத்தை, டெசர்ட் ஈகோசிஸ்டம், இந்த ஈகோசிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணி வாழ்கின்ற பறவைகளும் 200க்கும் மேற்பட்ட பறவைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வைல்ட் லைஃப், அரேபியன் ஆரிக்ஸ் அப்படிம்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மான் வகையை சேர்ந்த வெள்ளை கடலில் உள்ள மான் மாதிரி இருக்கும். கொம்பு நல்லா ஷார்ப்பாக ரவுண்டாக இருக்கும். அரேபியன் ஆரிக்ஸ் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கசேல்ஸ். ஓகேங்களா? மான் வகையை சேர்ந்த புள்ளி மான்கள் மாதிரி, ஊரில் புள்ளி மான்கள்பாங்க, இங்கே கசேல், சாண்ட் கசேல்ஸ்னு சொல்லுவாங்க, மணல் கலரில் இருக்கும். இந்த மாதிரி பல அற்புதமான ஈகோசிஸ்டத்தை
தனக்கு உரித்தாக கொண்டிருக்கின்ற இந்த அல் மர்மூம் கன்சர்வேஷன் ரிசர்வ் துபாயிலிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் துபாய் சிட்டி லைஃபுக்கும் இங்கே சம்மந்தமே இல்லாத ஒரு அற்புதமான அழகு, அற்புதமான தனிமை, அற்புதமான ஒரு உணர்வுங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த பாருங்கள், பறவைகள் பாருங்கள். இங்கே ஒரு புல்புல் உட்காந்துருக்காரு, கேள்விப்பட்டிருப்பீங்க ஊரில். புல்புல், ரெட் வெண்டட் புல்புல், எல்லோ சீக்குடு புல்புல், நிறையா ஒயிட் சீக்குடு புல்புல். இங்கே பாருங்கள், இந்த புதருக்குள்ளார ஒரு புல்புல் தெரியுதா நேரத்தில் பறந்துருச்சு, பறந்து போகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வைல்ட் லைஃப் பயோடைவர்சிட்டி ஈகோசிஸ்டத்தை தனக்கு உரித்தாக கொண்டிருக்கின்ற இந்த அல் மர்மூம் கன்சர்வேஷன் ரிசர்வில் தான் நின்றுட்டுருக்கோம். நிறைய பேர் இங்கே வந்துட்டு அப்படியே காரில் ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த லேக்கை பார்த்துட்டு போயிடுவாங்க. லேக் என்னங்க, லேக் வந்து மேன்மேடு, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தண்ணி மாதிரி வச்சுட்டு லேக் மாதிரி உண்டாக்கியிருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்கும், அந்த இடத்துக்கு போய் காமிக்கிறேன். ஆனால் இந்த காடு இயற்கை, இதுதாங்க இயற்கை, ஓகேங்களா? இதில் ஏகப்பட்ட பறவைகள் இருக்குது. பறவைகள் பேர்ட் வாட்சிங்க்கு வந்து நிறையா இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கான அந்த செட்டப் இடங்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் நிறைய கார்கள் இங்கே பாதைகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய கார்கள் இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருக்குது அந்த உள்ளார. நல்ல பரந்த இடங்க. இங்கே இன்னொரு முக்கியமான இடங்க, ஷேக் மக்தூம் பின் ராஷித் சஸ்டைனபிலிட்டி இனிஷியேட்டிவ்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய ஒரு சோலார் பார்க், ரினியூவபிள் எனர்ஜி, ஓகேங்களா? புதுப்பிக்கப்பட்ட அந்த ஒரு எனர்ஜி, அது வந்து இந்த சோலார் பேனல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை இன்ஸ்டால் பண்ணி மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இங்கே பக்கத்தில் இருக்குங்க. அது அங்கே நான் போகல, அது இருக்குங்கிறது ஒரு தகவலாக சொல்கிறேன். இப்படி ஒரு பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டுள்ள அமீரகத்தினுடைய அற்புதமான ஒரு இடம் தாங்க இந்த அல் மர்மூம் கன்சர்வேஷன் ரிசர்வ், சரிங்களா? துபாயில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அல் குத்ரா லேக், லவ் லேக்குக்கு வருவாங்க, அப்படியே போயிடுவாங்க. இந்த இடத்த ஒரு ரசித்து பாருங்கள். அந்த லேக்குக்கு பக்கத்தில் மட்டும் நிறுத்தாதுங்க. அந்த லேக்குக்கு வர்றப்போ காரை எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லைங்களான்னு பாருங்கள், இதெல்லாம் கார் போகிற பாதை தான். நான் போகிற வழியில் அப்படி நிப்பாட்டிட்டேன். இதுதாங்க ஆக்சுவலாக இயற்கை ரிசர்வ் ஆக்சுவலாக, ஓகேங்களா? இந்த ரிசர்வை கொஞ்சம் பார்த்து ரசிப்போமே. பறவைகள் எத்தனை, இந்த ஒரு இப்போ ஒரு நைட்டு ஒரு இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் அந்த நெஸ்டிங் அடையிற டயத்தில் பறவைகள் இங்கே வந்து இந்த ஏரியாவே அப்படியே ஜெகஜோதியாக அப்படியே சிறப்பிங், பறவைகளுடைய அழகான கிரீச்சொல்லியோட ரொம்ப குதூகலமாக சந்தோஷமாக காட்சியளிக்கும் இந்த ஏரியாவே, ஓகேங்களா? பறவைகள் அடையிற டைம். இப்போவே பறவைகள் நிறைய சவுண்டு கேட்குது, உள்ளுக்குள்ளார உட்காந்துருக்கு இந்த புதர்கள் உள்ளார, சரிங்களா? ஓகே கேஸ், ரொம்ப சந்தோஷம். அந்த லேக்கையும் பார்த்துருவோம், பக்கத்தில் வந்துட்டோம். லேக் அந்த பார்த்தேன் நான், ஒரே கூட்டமாக இருந்தது. ஒரு லேக் இங்கே திட்டா நிறைய லேக்ஸ் இருக்குங்க, அல் குத்ரா லேக்ஸ். ஒரு லேக்கு கிடச்சிட்டு அங்கே நிறைய ஃபேமிலிஸ் அந்த பெரிஃபெரி பார்டர் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. அதனால் அந்த கூட்டத்தோடு நான் போகல. வேறு ஒரு லேக்கு பக்கத்தில் கொஞ்சம் க்ரௌடு இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வழியை வந்துட்டுருக்கேங்க. வர்றப்போ ரைட் சைடில் ரொம்ப சீனிக் ரூட், ஆல்ரெடி இந்த ரோடு ரொம்ப சீனிக் ரூட்டுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதான் நான் கொஞ்சம் அந்த பீட்டை காமிச்சேன், அந்த வீடியோ அந்த கேப்சர் பண்ணி. வர்றப்போ இன்னும் நல்ல ஒரு க்ரீன் பேட்சஸ் நிறையா இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், வெட்ட வெளியாக இருக்குது, நிறைய க்ரீன் பேட்சஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல. அந்த பாருங்கள், அந்த அதர் சைடு ஒரு சின்னதாக ஒரு ரோடு மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு சின்னதாக ஒரு 4 வீல் டிரைவ் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். ஏரியா நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், தாவரங்கள். இங்கே தண்ணி உப்பு, லைட்டாக உப்பு மாதிரியும் தெரியுது, மேபி என்னன்னு தெரியல. ஆனால் ஹைடைடு, இது கடல் பகுதியும் கிடையாது. இது ஒரு நல்ல மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, இயற்கையாகவே அமைந்த ஒரு இடம் இது. ஏரியா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, வேறு லெவல் இல்லைங்களா? நோமேன்ஸ் லேண்டு மாதிரி இருக்குது, ஆளரவுமே இல்லாத போகிற ரோடு. ஆக்சுவலாக ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய இந்த சின்ன சின்ன கொத்தா பச்சை கலரில் அழகான செடிகள். எப்படி இருக்குது, சூப்பராக க்யூட்டாக இருக்குங்க. துபாய் நகரம் உள்ளுக்குள்ளார பயங்கர பிஸி, ஃபாஸ்ட் பேஸ்டு. டெய்லி வேலைக்கு போகிறது, வேலையிலேருந்து வர்றது, வேலையில் பிஸியாக இருக்கிறது, பேக் டு பேக். அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்போ, டைம் எடுத்துக்கிட்டு, கிடைக்கிறப்போன்னு சொல்லாமல் டைமை நம்ம எடுத்துக்கிட்டு, அதுவும் குறிப்பாக அந்த வின்டர் மந்தில், இப்போது உதாரணத்துக்கு ஒரு நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும் வெதர். நம்ம தாராளமாக நிறைய விஷயங்களை துபாயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதில் ஒரு விஷயந்தான் இந்த அல் மர்மூம் கன்சர்வேஷன் சென்டர், லவ் லேக், அல் குத்ரா லேக். இதெல்லாம் வந்து துபாயிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஆனால் சூப்பரான ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். துபாயில் இருக்கிற அந்த ஒரு பிஸி லைஃபுக்கும் இதுக்கு சம்மந்தமே இருக்காது. பியூரான நேச்சர், அழகான நேச்சர். மேன்மேடு ஒரு சில ஸ்ட்ரக்சர் நிறைய வச்சுருந்தாலும் கூட அதுவும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நேச்சர் மாதிரியே மிமிக் பண்ணி சிமுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்கள், தாவரங்கள் பார்த்தீங்களா?
எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது என்னன்னு தெரில, இந்த பாருங்கள். இது இலை மாதிரியே தெரியலங்க, எல்லாமே காய்கள் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக ஷ்ரப்பு, இது ஏதோ ஒரு ஷ்ரப்பு, என்ன ஸ்பீஷீஸ்னு தெரியல. எனக்கே தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், பாட்டனிஸ்ட்டாக இருந்தால், இல்லை நீங்கள் ஒரு ஈக்காலஜிஸ்ட், பாட்டனிஸ்ட், அந்த மாதிரி இந்த இது தாவரங்கள் ஸ்பீஷீஸ் பற்றி உங்களுக்கு ஓரளவு நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இலைக்கு பதிலாக மொட்டாக இருக்குது அழகாக. சின்ன சின்ன வேப்பங்காய்களை சின்ன சைஸில் இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், சைடில் வண்டியை ஓரம் கட்டினா இந்த மாதிரி அழகான இடங்கள் கிடைக்கிறப்போ போகிற வழியில் நம்ம இந்த மாதிரி கிடைக்கிற நிறைய விஷயங்கள் தான் ரொம்ப வேல்யூபுளாக இருக்குங்க. நம்ம போய் சேருமிடம் அது என்னவாக இருந்தாலும் போய் சேருமிடத்தை நோக்கி தான் நம்ம போகிறோம், டார்கெட் பண்ணி தான் வாழ்க்கையில் போகிறோம். போய் சேருமிடம், இந்த டெஸ்டினேஷன் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம கடந்து போகின்ற பாதைகளில் இருக்கின்ற அற்புதமான விஷயங்கள் ஒன்று ரசிச்சுக்கிட்டே போகணுங்க. வாழ்க்கையில் அவ்வளவு கொட்டி கிடக்கு, அபரிமிதமான விஷயங்கள், அழகான விஷயங்கள், நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. அதை பார்த்து வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ண முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆக்சுவலாக வாங்க உள்ளார போய் அங்கெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்தராக நம்ம பார்ப்போம், சரிங்களா? 3 வாத்துன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? 3 வாத்து அப்படியே சொல்லி வச்ச மாதிரி அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, சிப்ளிங்ஸாக என்னன்னு தெரியல, ஆக்சுவலாக க்யூட்டாக நீந்திகிட்ருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, கூந்தலா லேக்குக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆக்சசிபிள் கிட்ட உள்ள லேக்கு. இங்கே பாருங்கள், பேர்டு வாட்சிங் டெக் மாதிரி, பேர்டு வியூவிங் டெக் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, கிட்ட காமிக்கிறேன். இது மேலே நான் ஏற போகிறேன். பாருங்கள், மக்கள் நிறையா பேர் உட்காந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக பிஸியாக இருக்குங்க. பாருங்கள், நிறைய கார்கள் இங்கே போட்டிருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்களா, நல்ல ஒரு அமைதியாக இருக்குது. நிறைய பறவைகள்ங்க, ஏகப்பட்ட பறவைகளை நான் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இங்கே நல்ல ஈக்கோ சிஸ்டம் பார்த்தீங்களா? வாங்க மேலே ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஏரியானுடைய ரம்மியமான ஒரு தோற்றம், அழகான ஒரு ஆம்பியன்ஸ், சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அப்படி பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட்லாம் அற்புதமான நீர்நிலைகளை சார்ந்த தாவரங்கள், பறவைகள் மற்றும் பல உயிரினங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுவும் ஒரு வின்டரில் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் விசிட் பண்ணுறது துபாயில் நீங்கள் மிஸ் பண்ணுற நம்ம ஊரினுடைய அற்புதமான இயற்கை, அந்த உணர்வுகளை நம்ம ரிவைவ் பண்ணலாம். 3 வாத்துன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? 3 வாத்து அப்படியே சொல்லி வச்ச மாதிரி அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, சிப்ளிங்ஸாக என்னன்னு தெரியல, ஆக்சுவலாக க்யூட்டாக நீந்திகிட்ருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், வேறு லெவல். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வேறு ஒரு இடத்த காமிக்கிறேன். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எவ்வளோ பறவைகள் உட்காந்து பார்த்தீங்களா? எவ்வளோ பறவைகள், எத்தனை பறவைகள், எவ்வளோ அழகான உயிரினங்கள், வேறு லெவல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் மறக்காமல். 2வது லேக்குக்கு வந்திருந்தாங்க. முதல் லேக் ஒரே கூட்டமாக இருந்தது. கொஞ்சம் தூரம் போனால் இந்த மாதிரி திட்டா ஒரு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டரில் அடுத்தடுத்த வாட்டர் லேக் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், வேறு லெவல் இல்லை. இந்த பாருங்கள், இங்கே பஸ்ஸில் இடம் போடுற மாதிரி சீக்கிரமே காரை எடுத்துகிட்டு இந்த கரை ஓரமாக போட்டுறதுக்கு போட்டி நிலவுதுங்க. ஏன்னா கரை ஓரமாக போட்டு இங்கே தான் கேம்ப் போடுவாங்க, நைட் ஃபுல்லாக தங்குவாங்க. இந்த பாருங்கள், அந்த ஒருத்தர் கேம்ப் போட்டிருக்காரு பார்த்தீங்களா? அது கொஞ்சம் பெருசாக்குறேன், இதில் அந்த அளவு தான் ஜூம் பண்ண முடியும். பாருங்கள், கடாய் விரிச்சிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஆக்சுவலாக அதனால் நான் நிறையா கொஞ்சம் தள்ளி ஒரு ஃபேமிலி ப்ரைவசியோடு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் சரின்னு சொல்லிட்டு தான் பாருங்கள். பேக் சைடு பார்த்தீங்களா? இருங்க, லைட்டிங் சரியாக தெரியல, இந்த சைடு தெரியுதான்னு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்கா? ஏரியாலாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நல்லா அற்புதமான, இந்த பாருங்கள், ஒரு 2 வாத்து ஓடிட்டு, 2 வாத்து தெரியுதா அந்த இடத்துல? பெருசாக்குனா தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க, ட்ரை பண்ணுறேன். 2 வாத்து ஜோடிகள் அது ஜாலியாக ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலாக இந்த ஏரியா ஃபுல்லாக சூரியன் இருக்கிறதுனால வெளிச்சம் சரி தெரியல. இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க.
நல்ல அற்புதமான ஒரு பயங்கரமான ஒரு சீனரிஸ்ங்க ஆக்சுவலாக. உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட்லாம் அப்படி பக்காவாக நல்லா இதை மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே ஆக்சுவலாக. தண்ணியை வந்து வெளி தண்ணியை எடுத்துகிட்டு புது தண்ணியை இது பண்ணுறது, சரியாக எவ்வளோ பறவைகளுக்கு ஃபீட் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பக்காவாக பண்ணுறாங்க ஆக்சுவலாக. சரிங்களா? ஓகே கைஸ், நீங்கள் இங்கே துபாயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் அல் குத்ராவுக்கு வரலான்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக வாங்க, யூ வில் லவ் இட். புரியுதுங்களா? இந்த பாருங்கள், சூப்பரான 3 பறவைகள் பறக்குது பாருங்கள். வாவ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பறவைகளுங்க, மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். இது வந்து நம்ம ஊரில் கோடியக்கரை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? கோடியக்கரை, அதுக்கப்புறம் நம்ம வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், அது வந்து நம்ம ஊரில் நேச்சுரலாக இருக்குது. இங்கே வந்து மேன்மேடு லேக் தான் இது, அல் குத்ரா லேக், லவ் லேக்லாம். ஆனால் அதை ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணி வச்சுருக்கிறதுனால நேச்சுரல் ஹேபிட்டாட்டை, பேர்ட்ஸினுடைய நேச்சுரல் ஹேபிட்டாட்டை சிமுலேட் பண்ணி மிமிக் பண்ணுறதுனால பேர்ட்ஸ் வந்து நிறையா பேர்ட்ஸ் இங்கே வருது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 150க்கும் மேற்பட்ட பறவை மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ்ங்க பாருங்கள். வாத்து கத்திக்கிட்டே பறகுது பாருங்கள், தெரியுதா? வாவ், எவ்வளோ அற்புதமான ஆம்பியன்ஸுங்க. இங்கே பாருங்கள், பறவைகள் கொத்து கொத்தாக வந்துட்டுருக்குங்க. வேறு லெவல், வேறு லெவல். இங்கே பாருங்கள், தெரியுதா? பாருங்கள் எத்தனை வாத்து. இது ஃப்ளமிங்கோஸுங்க, இது செங்கால் நாரைகள் ஆக்சுவலாக. பறக்கிறது தெரியுதுங்களா? எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. சூப்பராக பறந்து போயிட்டுருக்கு, அதனுடைய இறைக்காக போயிட்டுருக்கு. வேறு லெவலுங்க, சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் ஆக்சுவலாக. வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஏரியாவை கண்டிப்பாக துபாயில் நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து பார்க்க மறக்காதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த அல் குத்ரா லேக். பறவைகள், இந்த பாருங்கள் மண் ரோடு, இந்த கன்சர்வேஷன் ஏரியாவிலே மண் ரோடு, எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த லேக்கினுடைய அழகான பகுதி வேறு லெவலாக இருக்குங்க. இங்கே ட்ரைவ் பண்ணுறதே ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. பாருங்கள், இந்த ஏரியாலாம் பார்த்தீங்களா? இந்த பெரிய பெரிய கோரை புற்கள் மாதிரி மூங்கில் வகைப்பட்ட தாவரங்கள், பறவைகள், எவ்வளோ பறவைகள் பார்த்தீங்களா? பறக்குது பார்த்தீங்களா? வேறு லெவல். சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியாவே. இங்கே பாருங்கள், அல் குத்ரா லேக்கினுடைய அந்த டெக்கிலேருந்து, வியூவிங் டெக்கில் தான் நிற்கிறேன். பின்பக்கம் லேக் தெரியுதுங்களா? இதுதான் மேலே. இங்கே பாருங்கள் அழகாக, இங்கே பார்த்தாலும் ஷ்ரப்ஸு, நடுவில் ஏகப்பட்ட கடல் பறவைகள், ஐ திங்க் சீகல்ஸ்ன்னு நினைக்கிறேன். 2-3 பெலிகன்ஸையும் பார்க்க முடிஞ்சுதுங்க. பார்த்தீங்களா? இதுதான் என்னன்னு தெரியல. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க ஏரியா. நிறைய இந்த பாருங்கள், ஓரத்தில் ஏகப்பட்ட காரை போட்டுவிட்டு கேம்பிங் இங்கே நிறையா போடுவாங்கங்க. கேம்பிங் வந்து இங்கே நைட்டு தங்கிடுறது ஆக்சுவலாக. நிறைய பேர் இங்கே நைட்டு தங்கிடுவாங்க, நாளைக்கு லீவுங்கிறதுனால. பார்பெக்யூ மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு, சின்னதாக டென்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு, நிறைய பேர் அப்படி தான் தங்குவாங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது, வந்து பார்த்துட்டு போயிடுவான். நான் தங்கி என்ன பண்ண போகிறோம், பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள் ஏரியா அவ்வளோ அழகாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குங்க, செம்ம கூலிங்க. வாங்க அப்படி இந்த சைடு காமிக்கிறேன். ஏரியல் வியூவிலேருந்து இங்கே ஷ்ரப்பினுடைய அழகான காட்சிகள்லாம் பாருங்கள். ஏரியல் வியூ பார்த்தீங்களா? இந்த அல் மர்மம் கன்சர்வேஷன் சென்டர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஏரியா இங்கே பாருங்கள், நிறைய கார்கள் வந்துகிட்ருக்கு. பாருங்கள் எவ்வளோ பறந்து விரிந்த பகுதின்னு பாருங்கள். 40 ஹெக்டேர் ஆக்சுவலாக அது, சரிங்களா? எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண துபாய் முனிசிபாலிட்டிங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஹேட்ஸ் ஆஃப், சூப்பரான ஒரு முயற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க. அற்புதமான இந்த இடத்த பார்த்த மகிழ்ச்சியோடு, உங்களுக்கும் பார்க்க தந்த மகிழ்ச்சியோடு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் ரெண்டுலேருந்து தான் இது போன்ற நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நல்ல லொக்கேஷனோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ், பீஸ், ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் ரெஸ்ட் ஆஃப் தி டே.